என்னதான் வந்து புதிய திரைப்படங்கள் ஏராளமா வந்துகிட்டே இருந்தாலும், இந்த பழைய திரைப்படங்களுக்கு இருக்கிற மவுஸே தனிதான் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, கேப்டன் பிரபாகரன். எஸ். நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள் வர 25ஆம் தேதி வரப்போகுது. அதை முன்னிட்டு ஆகஸ்ட் 22 அதாவது நாளைக்கு இந்த படம் பிரம்மாண்டமா திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகுது. ஒரு ரிலீஸ். இது வந்து நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய 100வது திரைப்படம். இந்த 100வது திரைப்படத்தை இயக்கியிருப்பது ஆர்.கே. செல்வமணி. கதை, திரைக்கதை, டைரக்ஷன் ஆர்.கே. செல்வமணி. வசனம் யார் சார்? வசனம் யார் சார்? கேட்கலாம். அந்த வசனம் தான் லியாக்கத் அலிகான். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கேப்டனுடைய லைஃப் ஹிஸ்டரியிலேயே. கேப்டன் அவர்கள் வந்து ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாலும், அவரு வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த போலீஸ் கதாபாத்திரங்கள் ஏத்து நடிக்கும் போதெல்லாம், அவருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுல நான் அடிக்கடி சொல்லுவேன், கேப்டன் அவர்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மஃப்டில வந்த போலீஸ் மாரியே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி. இப்பல்லாம் அந்த படத்துக்காக இப்போ சில நடிகர்கள் வந்து ஹேர் கட் பண்றது, நாங்க போலீஸ் கெட்டப்ல நடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு காப் மாரி கட் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து பண்றாங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஆரம்பத்தில நார்மலா தான் இருந்தாரு. அப்புறம் நீங்க வந்து இந்த மாரி ஒரு போலீஸ் காப்பா வரீங்க அப்படின்னோன, அதுக்கு தகுந்த மாரி ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதுலயும் குறிப்பா சத்ரியன், கேப்டன் பிரபாகரன் இதுலலாம் அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா ஒட்ட வெட்டியிருப்பாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கதாபாத்திரம் நடிக்க போறோம் அப்படின்னோனே, அந்த கெட்டப்புக்காக மாறுறது. அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்சதெல்லாம் வந்து டயலாக் தான். "சார் வீரபத்ரன தேடி போறீங்களே, ஆபத்து இல்லையா?" அப்படின்னுவாரு. "ஆபத்து இருக்கு. எனக்கு இல்ல, அவனுக்கு" அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்.